இன்னைக்கு சப்பாத்தி சுட போறேன். அதாவது ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். ஷூட்டிங் போயிட்டு வந்தவொடனே சப்பாத்தியா கையால சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். Shit. இதுல அப்படியே போட்டுடணுமா? பாருங்க, இது அப்படியே போட்டுடணும் இதுலயே. ஓ ஷிட். கொஞ்ச நேரம் வந்து கல் காயிற வரைக்கும் இருக்கணும். ஷூட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ ஷூட்டிங் போயிட்டு வந்தோடனே சப்பாத்தி சாப்பிட்லாம், என் தொப்பை அப்போ தான் குறையுங்கிறதுனால வந்து நான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டேன். பொதுவாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மட்டும் இல்லை, தோசை, இட்லி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அது எல்லா குழம்பும் கிட்டத்தட்ட ஒரு 4 வகை, அதாவது 40 வகையான குழம்பு கிட்டத்தட்ட எனக்கு வந்து சாப்பிட தெரியும். எல்லாமே சாப்பிடுவேன். சமைப்பேன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. பாருங்க இது மை காட், சூப்பராக வந்துருச்சு நண்பர்களே. கொஞ்சம் உப்புது. இது இதெல்லாம் சப்பாத்தியா இல்லை பூரியான்னு தெரியலையா? எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றது தானே, அதுதானே. இது வேற எங்கே வைக்கிறது? உப்பு கூடாது, சப்பாத்தி உப்பு கூடாது, பூரி தான் உப்பு. நீ சப்பாத்தி உப்பாத 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 உப்புல. இந்த சப்பாத்தியில் இப்போ நான் முட்டையை உடச்சி விட்டேன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் சூடு குறையவே இல்லை. என்னப்பா போடலாம்? ஃப்ரிட்ஜில் வெள்ளம் இருக்குது, இந்த வெள்ளத்தை எடுத்து இதில் போடலாமா? முட்டையை உடச்சி ஊற்றலாமா சப்பாத்தியில்? டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா மற்றவங்க பண்ணால் மற்றவங்க நார்மல் மனுஷன் நார்மலாக சாப்பிடுவாங்க, ஆனால் நம்ம அப்படி கிடையாது. இல்லை தேன் இருக்கு, தேனை கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாமா? வேண்டாம். குடமிளகா, எனக்கு ஒரு சந்தேகம் நண்பர்களே. இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எது வச்சாலும் கெட்டு போவாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜு கெட்டு போகாத இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். எப்படி யோசிக்கணும் மூளை. சிக்கன் ஸ்பீடு வைக்கிறடா. எரி, சீக்கிரம் எரி, பசிக்குது எனக்கு. எவ்வளோ நேரம் ஆகுது?
ஆக்சுவலி எல்லாருமே சமைச்சா அப்படி தான் லேட் ஆகுமா என்னன்னு தெரியல. நான் புதுசாக சமைக்கிறதுனால எனக்கு தெரியல. எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க நினச்சி பாருங்க. நமக்கு ஒரு சப்பாத்திக்கு இவ்வளோ நேரம் வருது, டென்ஷனாக ஆகுது. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கணும்ன்ட்டு. தேவ மாட்டேங்குது. இது இவ்வளோதான் ஃபுல் ஸ்பீடே இருக்கு. ஃபுல் ஸ்பீட்லேயே இதாக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சம் வெந்துகிட்டு இருக்கு. வெந்துருச்சு. வெந்துரு வெந்துரு வெந்துரு. தெரியுமா இது? இது பெப்பர். இது லேசாக தூவி போடணும். ஐயோ